முதல் போர் ஆயுதங்களால் நடத்தப்படுவதில்லை, அது உண்மையால் நடத்தப்படுகிறது. மீனாட்சி ஒரு போர் வீரராக பிறந்தார். அவரது 3வது மார்பகம் ஒரு குறைபாடு அல்ல, அது ஒரு அடையாளம். அவர் தனது இணையை சந்திக்கும் முன் உலகையே வெல்வார். அவர் கைலை மலையில் சுந்தரேஸ்வரரை சந்தித்தார். அந்த சந்திப்பில் அவரது 3வது மார்பகம் மறைந்தது. அவர் முழுமையாக காணப்பட்டார். அவரது தனித்துவத்திற்கு மாறாக அல்ல, அதன் காரணமாகவே. அவர்களது திருமணம் வெறும் இணைவு மட்டுமல்ல, அது தனிமையின் அழிவு, தேடலின் முடிவு, அன்பே ஒரே சட்டமாக மாறிய ஆரம்பம். இன்று சாதி என்பது 3வது மார்பகம், பாகுபாடு என்பது 3வது மார்பகம், அவமானம் என்பது 3வது மார்பகம். நமது பொதுவான மனிதாபிமானத்தின் உண்மையை நாம் சந்திக்கும் வரை அது மறையாது. மீனாட்சி அம்மனின் அருளாசியுடன் சாதி பாகுபாட்டிற்கு எதிரான போர். இது முதல் நகர்வு. போர் தொடங்கிவிட்டது. இது மீனாட்சி அம்மனின் அருளாசியுடன் சாதி பாகுபாட்டிற்கு எதிரான போர்.